ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு பித்தளை பூஜை பொருட்களை எப்படி ஈஸியாக வீட்டிலேயே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பூஜை சாமான்களையும் பித்தளை பாத்திரத்தையும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு உள்ள டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேயே ஈஸியாக ஒரு பேஸ்ட் பண்ணி அது எளிய முறையில் அதை நல்ல முறையில் சுத்தம் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த விளக்கில் இருக்கிற இந்த குங்குமம் வச்சது இதெல்லாம் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணி துணி வச்சு துடைச்சிடுவோம். இப்போ இந்த பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாவே தான் கோதுமை மாவு, உப்பு, வினிகர் இது மூணையும் கலந்து ஒரு பேஸ்ட்டு செய்ய போகிறோம். அது தவிர நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூத் ப்ரஷ், பழைய டூத் ப்ரஷ்ஷு, அதே மாதிரி ஸ்க்ரப்பர், மெட்டல் ஸ்க்ரப்பர், இந்த ஸ்காட்ச் பிரைட் இது மாதிரி இதெல்லாம் தேவையாக இருக்கும். கோதுமை மாவு 2 ஸ்பூனு, அதே குவான்டிட்டியில் உப்பு 2 ஸ்பூனு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வினிகரை இது சிந்தட்டிக் வினிகர், அதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தயார் பண்ணிட்டோங்க. இந்த பேஸ்ட்டை இப்போ கையில் எடுத்து இந்த இதுக்கு மேலே நல்லா ரப் பண்ணணும். எல்லா பாகத்துலையும் படுற மாதிரி. இப்படி நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அதை காய விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை நல்லா தடவிக்கோங்க. அப்படியே எல்லா பொருளையும் அதே மாதிரியே தடவிடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மெட்டல் ஸ்க்ரப்பரோ அல்லது ஸ்காட்ச் பிரைட்டோ வச்சு நீங்கள் அதை நல்லா இப்படி தேய்ங்க. பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில் தாங்க கழுவணும். உப்பு தண்ணி கலந்த தண்ணியில் நீங்கள் கழுவுனீங்கன்னா சீக்கிரம் கருத்து போயிடும். அது தேய்ச்சாச்சா? தேய்ச்ச பிறகு இந்த நல்ல தண்ணியில் பாருங்கள் எப்படி புதுசு போல் இருக்குது. அடுத்து இந்த விளக்கில் ரொம்ப இந்த சின்னதாக இருக்கிறனால இதை வச்சு வேணால் நீங்கள் தேய்ங்க. ப்ரெஷ்ஷை வச்சு அந்த இடுக்கில் எல்லாம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கலாம். பிறகு
இது வந்து செம்பு டம்ளருங்க. ஆனால் இதை வந்து நம்ம தடவத்திலே பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கலர் வந்துச்சு. தேய்க்க கூட இல்லை, நல்ல கலராக இருக்குது பாருங்க. இப்போயே இதே லேசாக தேய்ச்சிட்டு இதையும் கழுவிடலாம். கழுவுனதை நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க, அழுத்தி துடைச்சிருங்க, தண்ணி இல்லாமல் துடைச்சிருங்க. ஈரம் போக நல்லா துடைச்சாச்சு. நம்ம அந்த தயார் பண்ண பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். எப்படி புதுசு போல் இந்த செம்பு பாத்திரம்லாம் பாருங்கள் அப்படியே சூப்பராக பளபளன்னு இருக்குது. எல்லா பாத்திரம், பூஜை சாமான் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஈஸி மெத்தடை நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உபயோகித்து செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.